ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பிகா சமையல். இன்றைக்கி வந்து சீரக சாம்பார் ரைஸில் தேங்காய் பால் சாதம், அது கூட தொட்டுக்க வந்து சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். தேங்காய் பால் சாதம் கூட இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி சிக்கன் வந்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு வந்து சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அது கூட வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாவை உடச்சி போட்டுக்கோங்க. ஒரு கையளவுக்கு புதினாவை பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சுட்டேன். அடுத்து தேங்காய் பால் சாதம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு ஜீரக சாம்பார் ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் 3 பீஸ் பட்டை, 4-5 பீஸ் கிராம்பு, ஏலக்காய், 2 பீஸ் ஸ்டார் அனைஸ், 1 பீஸ் பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். வெங்காயம் பிரியாணிக்கு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்க தேவையில்லை. லைட்டாக கலர் மாறின உடனே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு பச்சை வாசனை போக வர வதக்கி விட்டுருங்க. அடுத்தது சின்னதாக ஒரு தக்காளியை பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு கையளவுக்கு புதினா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பவுடர் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 போட்டு அரைச்சது. அடுத்தது அரிசிக்கு தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். சீரக சாம்பார் ரைஸ்க்கு வந்து 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து 4 கப் ரைஸுக்கு 6 கப் தேங்காய் பால், 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுடலாம். தேங்காய் பால் கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ வந்து தண்ணியெல்லாம் குறைஞ்சி இந்த மாதிரி 3/4 வாசி வெந்து வந்திருக்கும். இதுக்கப்புறம் வந்து தம் வச்சு விட்டுடலாம். இப்போ வந்து தோசைக்கல் மேலே வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு தம் வச்சு விட்டாச்சு. கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. 10 to 15 மினிட்ஸில் தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். அடுத்தது சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து 2 பீஸ் பட்டை, 5-6 பீஸ் கிராம்பு, ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாஹி ஜீரா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து லைட்டாக கோல்டன் கலர் வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை வந்து பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட பிரியாணி பவுடர் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து பத்தலை, நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கருக்கு வந்து மூடி போட்டு வச்சிடலாம். 2 விசில் வந்தால் போதும். சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். இப்போ வந்து தேங்காய் பால் சாதம் தம் ஓப்பன் பண்ணிடலாம். ரைஸ் வந்து கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இது கூட கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் வந்து 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கிரேவி மட்டும் தண்ணியாக இருக்கும். இது கூட வந்து நம்ம ஒரு சில்லு தேங்காய், ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம்.
இது வந்து அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் கிரேவி வந்து கெட்டியாயிரும். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தேங்காய் பால் சாதம் அது கூட வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.